السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو عني. رواه الترمذي. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமதான் மாதத்தின் பகல் காலங்களில் நோன்பு நோற்றுவிட்டு இரவு நேரங்களில் நம்மால் இயன்றவரை தொழுதுவிட்டு சிறிது நேரம் அல்லாஹ்வும் அவன் தூதர் சொல்லக்கூடிய பேச்சுக்களை கேட்டு அதன்படி அமல் செய்ய நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்பட நாம் கடைப்பிடிக்க வேண்டிய அம்சங்கள் என்ற தலைப்பில் ஏற்கனவே 22வது நோம்பில் நாம் சில செய்திகளை பார்த்திருக்கிறோம். அதில் முதலாவதாக, உங்களில் யார் வயதால் பெரியவர்களோ அவளுக்கு நீங்கள் மரியாதை கண்ணியம் கொடுப்பதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வான். இரண்டாவதாக, உறவுகளும் சொந்தங்களும் அரவணைக்கப்பட வேண்டும், அதிலே நமக்கு பரக்கத் இருக்கிறது. மூன்றாவதாக, பரக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆவும் செய்ய வேண்டும் என்கின்ற செய்திகளை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று பரக்கத்திற்கான 4வது அம்சம், நம்மிடத்திலே எது இருக்கின்றதோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த பகிர்தலிலே பரக்கத் இருக்கிறது. தனக்கு மட்டும் தன் குடும்பத்திற்கு மட்டும் என்கின்ற அந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இந்த பக்குவம் நம்மிலே யாரிடத்தில் இருக்கிறதோ, இந்த பண்பு நமக்கு யாரிடத்தில் வருகிறதோ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பரக்கத்தை அவன் தானாக நமக்கு தந்து விடுவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஆமுல் வாஹித் யக்ஃபில் இஸ்னைன் வ தஆமுல் இஸ்னை யக்ஃபில் அர்பஇ. 2 நபருக்கான உணவு தான், ஆனால் 3 பேர் வந்துட்டாங்க, ஆகா 2 பேருக்கான சாப்பாடு தானே இருக்குது, 3 பேர் வந்துட்டாங்க என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம், பிரிச்சு வைங்க, அவங்களையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பகிர வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு நீங்கள் வந்துவிட்டால் அந்த உணவை அல்லாஹ் 3 பேருக்கு போதுமானதாக்கி பரக்கத்தாக்கி உங்களுக்கு தந்து விடுவான். சரி, இப்போ 3 பேருக்கான உணவு தான் இருக்குது, 5 பேர் வந்துட்டாங்க, 2 பேரை தள்ளி விடாதீங்க, நமக்கே இந்த சாப்பாடு பத்தாது, யானை பசிக்கு சோள பொரியா என்கிற கதை பேச வேண்டாம். நீங்கள் அவங்களை சேர்த்து ஷேர் பண்ணும்போது அதிலே நீங்கள் பகிர வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்ற போது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த உணவிலே 5 பேருக்கான பரக்கத்தை செய்து விடுவான் என்று ரசூல் சொன்னாங்க. இது வாழ்க்கையிலே யாரெல்லாம் இந்த ஷேரிங் இருக்கிறாளோ அவர்கள் இதை நிதர்சனமாக அதை கண்கூடாக பார்க்க முடியும். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிக ரொம்ப பிடிச்ச ஒரு குடும்பம் இருந்துச்சு. அல் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை ரசூல் ஸல்லல்லாஹு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் சொன்னால், அந்த குடும்பத்தை என் குடும்பம்னு சொல்லுவாங்க, என்னிலிருந்து அவர்களிருந்து நான், அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லுவாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்று புரியவில்லை, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் தங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற விவரத்தை கேட்டு போனால், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எல்லோரும் ஒரு பயணத்தில் போனால் அவர்கள் உணவை தனித்தனியாக கொண்டு வருவார்கள், யாராவது 1-2 பேரோட உணவு சீக்கிரமாக தீர்ந்து போய்விடும். நீண்ட தூரம் பயணம் என்பதனாலே அவர்களை தனியாக ஒதுக்கிவிட மாட்டார்கள், உணவு இல்லாத அவர்களையும் தங்களோடு சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். ஒரு இடத்தில் உட்கார வைத்து அவர்கள் கொண்டு வந்த ஒட்டுமொத்தவனை அதை கொட்டி கலந்து எல்லோருக்கும் கலந்து கொடுப்பார்கள், பகிர்ந்து கொடுப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த பகிர்தல் என்னுடைய பண்பு, என் குணம், இந்த பண்பு அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அதை என் குடும்பம் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த பகிர்தல் பரக்கத்திற்கான மிகப்பெரிய வழி. நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொள்ளுதல். குடிப்பதற்கு இவ்வளவுதான் நீர், அதை பகிர்ந்து கொள்ளுதல். உணவு இவ்வளவுதான், இந்த இடத்திற்கான விஷயம் இவ்வளவுதான், அதை பகிர்ந்து கொள்ளுதல். தனக்கு மட்டும் தன் குடும்பத்திற்கு மட்டும் என்று முன் தயாரிப்பு செய்து வச்சு முன்கூட்டி எடுத்து வைப்பதை விட நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொள்வதால் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை செய்வான். இது பரக்கத்திற்கான 4வது செய்தி. பரக்கத்திற்கான 5வது முக்கியமான வழி, நம்மளே பல பேர் மறந்துவிட்ட விஷயம். நீங்கள் சாப்பிடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடும்போது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அது பரக்கத்துக்கான வழின்னு சொன்னாங்க. நீங்கள் சாப்பிடும்போது எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுங்க, தனித்தனியாக சாப்பிடாதீங்க. ஆனால் இன்றைய உலகத்திலே, வேகமான இந்த உலகத்திலே நாம் இதையெல்லாம் இழந்து விட்டோம்.
நம்முடைய முன்னோர்கள்லாம் நம்முடைய வீட்டிலே நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நமக்கு சொல்லி தந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்திலே நம்ம எல்லாத்தையும் விட்டு விட்டோம். ஆனாலும் கூட இந்த நவீன காலத்தில் கூட காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், கீழக்கரை போன்ற ஊர்களில் கலரி சாப்பாடு என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பெரிய பிள்ளைகிட்ட ஒரு சகலில் உணவு வைப்பாங்க. 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ யார் வேண்டாலும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் இது போன்ற ஊரில் இன்றும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் திருமண நிகழ்ச்சிக்கு மட்டும் என்பதை கடந்து தாண்டி சாதாரணமாக நாம் சாப்பிடக்கூடிய அன்றாட உணவை கூட இப்படி இயல்பாக சாப்பிடக்கூடிய சில ஊரை இன்றும் பார்க்கலாம். குறிப்பாக ஷியாக்களுக்கு மத்தியில், நான் வியாபாரி என்ற ரீதியில் சொல்கிறேன், மெட்ராஸ் இந்த போரா முஸ்லிம்கள்கிட்ட இது அன்றாட நடைமுறை இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டில் 5 பேர் நம்ம இருக்கிறோம். 5 பேரும் 5 நேரம் சாப்பிட்ற பார்க்குறோமா இல்லையா? ஒரு சமயம் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னனா குழு ஒலா நஷ்பவ், அல்லாஹ்வின் தூதர்களே நாங்கள் நிறைய சாப்பிட்றோம், ஆனால் எங்கள் வயிறு தான் நிறைய மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கிட்ட கேட்டாங்க, அன்தும் தஅகுலூன ததஃபர்ரகூன், நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி தெரியுது, ஆமாவான்னு கேட்டாங்க. அதாவது நீங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றீங்களா, தனித்தனி சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் தனித்தனியாக சாப்பிட்றோன்னு சொன்னாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இஜ்மஉ அலா தஆமிக்கும் ஒதுக்ரிஸிம் அல்லாஹ் அலைஹி யுபாரிக் லக்கும் ஃபீஹா, நீங்கள் 2 விஷயங்களை கடைப்பிடிங்கள். நீங்கள் சாப்பிடும்போது எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து ஒன்றாக சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிடுவதற்கு நமக்கு இன்றைக்கு ஒரு நாளில் ஏதோ ஒரு வக்து தான் முடியும். ஒரு நாள் மட்டும்தான் அதற்கு வாய்ப்பு என்று, அதை காலையிலோ மதியமோ இரவிலோ அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காருங்கள். அப்படி உட்கார்ந்து விட்டு சாப்பிடுவதற்கு முன்பு நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். அன்பானவர்களே, உங்களுடைய நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், நானும் என் உள்ளத்தை தொட்டு கேட்கிறேன். நம்மிலே எத்தனை குடும்பத்திலே நாம் எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து விட்டு சத்தம் போட்டு பிஸ்மில்லா சொல்லி அந்த உணவில் கை வைக்கிறோம்? மலேசியா போன்ற பெருநகரங்களே அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுகிறான். அது தனிப்பட்ட விஷயம். அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தை சொல்லுகிறேன், நான் கேள்விப்பட்டது. அவர்கள் சாப்பிடும்போது குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து விட்டால் யாரும் உணவில் கை வைக்க மாட்டார்களாம். எல்லோரும் வரணும், குடும்பத்தில் எல்லோரும் வந்து உட்காரணும். அப்படி எல்லோரும் வந்து உட்கார்ந்த பிறகு அந்த வீட்டில் பெரிய பிஸ்மில்லா இப்போ ஆரம்பிங்கன்னு சொல்லுவார். அதற்கு பிறகுதான் அவர் சாப்பிடவே துவங்குவார்கள், அந்த உணவில் கை வைப்பார்களாம். அன்பானவர்கள், எனக்கு என்னவோ தெரியவில்லை, இந்த பழக்கத்தை இந்த வார்த்தையை அவர் முழுவதுமாக பின்பற்றுவதனால் என்னமோ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அங்கு பரக்கத்தை கொட்டுகிறான், பல ரூபங்கள் கொடுக்கிறான். அப்போ உணவு சமயத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவது பரக்கத்திற்கான 5வது வழி. பரக்கத்திற்கான 6வது விஷயம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு போங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் சலாம் சொல்லிட்டு வாங்க. வீட்டில் யாரும் இல்லாவிட்டாலும் சரி, இது உங்கள் வீட்டுக்கு பரக்கத் தரும்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய திருமறையில் சூரா நூர் என்று சொல்லக்கூடிய 24 அத்தியாயத்தின் 61 வசனத்தில் பேசுகிறான். இதா தகல்தும் புயூத்தன் வஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தன் மின் இந்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபத்தன், நீங்கள் வீடுகளில் நுழையும் போது அல்லாஹ்விடமிருந்து பாக்கியமிக்க பரிசுத்தமான காணிக்கையாக உங்கள் மீதே நீங்கள் சலாம் சொல்லிக்கணும் என்று இந்த வசனத்தை நமக்கு வலியுறுத்துகிறான். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஸலாஸத்துன் குல்லுஹும் வாமினுன் அலல்லாஹ், 3 விஷயங்கள் இருக்கின்றன, அது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் பொறுப்பில் வந்து விடுகிறது. அதில் ஒன்று நம் தலைப்புக்குரியது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் தஹல வைத்தஹு வ சல்லம ஃபஹுவ லாமினுன் அலல்லாஹ், யார் வீட்டுக்கு நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போகிறாங்களோ அவர் அல்லாஹ்வுடைய கஸ்டடியில் வந்து விடுகிறார், அவருக்கானதை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுத்துடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, இன் ஆஷ ருஸிக வ குஃபிய, அவர் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே மனநிறைவான வாழ்க்கை வாழ்வார். ஒய்யும் மாத்த அத்ஹலஹுல் ஜன்னா, அவர் இந்த அமலை அப்படியே கண்டினியூவாக தொடர்ச்சியாக செய்து ஃபாலோ பண்ணின பின்பற்றின என்று சொன்னால் அவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருக்கு நேரடியாக சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதில் ஒன்று தான் வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போகிறது. இதனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்கள் வீட்டுக்கு பரக்கத்தை தருவான், அதனால் உங்களால் பரக்கத்தான வாழ்க்கை வாழ முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. பரக்கத்திற்கான 7வது விஷயம், அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கின்றானோ அதை கொண்டு மன நிம்மதி அடைவது. அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கானோ அதை கொண்டு திருப்தி கொள்வது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் ஒரு தமிழில் சொன்னானா இல்லையா? ஆனால் நம்மக்கிட்ட இப்போ அதுதான் இல்லை. நம்மக்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் என்ன சொல்கிறோம், இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம்.
எப்போ வரை நமக்கு வேணும் தெரியுமா? எப்போ வரை? ஹத்தா ஜுருத்து முல் மக்காபி, கபரை சந்திக்கின்றவரை, மலக்கல் மௌத்தை பார்க்கின்றவரை, மரணத்தை சந்திக்கின்றவரை, அந்த வினாடி வரை நமக்கு வேணும் வேணும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு எதை தருகிறானோ அது கூடுதலோ குறைவோ அதிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பழகுங்கள். அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடித்து போய்விட்டால் அல்லாஹ் நமக்கு அதிலே மிகுந்த பரக்கத்தை தந்து விடுவான். அன்பானவர்களே, இன்று நீங்கள் யாரிடமாவது போய் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. என்னத்தை போகுது வாழ்க்கை துன்யாவில், முட்டு வலி, முதுகு வலி, அங்கிட்டு வலி, இங்கிட்டு வலி, மருந்து செலவு, இதில் வியாபாரம் டல்லு, இப்படி ஓராயிரம் காரணம் சொல்லுவாங்க, பெரிய லிஸ்ட்டே போடுவாங்க. அருமையானவர்கள், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்மள பல பேர் அதை சொல்லுவதே இல்லை. அருமையானவர்களே, நான் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்ட ஒரு துவாவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய தக்வா பள்ளியில் நம்ம இமாம் அவர்கள் இந்த துவாவை இந்த ரமலான் மாதத்தின் 2வது நோன்பில் 20-22-26 நமக்கு சொல்லி தந்தார்கள். அற்புதமான துவா. இந்த தலைப்பு கேட்ட ஒரு அழகான துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷஉ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஹு வ மின் தஅவத்தின் லா இஸ்தஜாபு லஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். 2வதாக, இரையச்சமில்லாத கல்வை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். 3வதாக, திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டும், மனநிறைவு கொள்ளாத அந்த உள்ளத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். 4வதாக, அங்கீகரிக்கப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்ற இந்த துவாவை, இந்த கேட்ட துவாவை முஸ்லீமில் 5266 நம்பராக பதிவாகியுள்ளது. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதிலே எதை நலவை வைத்திருக்கிறானோ அதை சொல்லி பழகுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அதனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களுக்கு பரக்கத்தை தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறுதியாக இன்றைக்கு 8வதாக பரக்கத்திற்கான மிக மிக முக்கியமான வழி தக்வாவுடைய பயபக்தி மிக்க இறையச்சமிக்க வாழ்க்கையை நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அந்த தக்வாவுடைய இறையச்சமிக்க வாழ்க்கையை நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழிலில், நாம் பேசும் பேச்சில், நாம் பார்க்கும் பார்வையில், நாம் நடக்கும் நடையில், உடையில், பாவனையில், நாம் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்தில், இன்னும் அத்துணை விஷயங்களிலும் அல்லாஹ்வை நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான் என்கிற ஒரே சிந்தனை நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனை நம்மிலே பல பேருக்கு பல சமயங்களில் பல நேரங்களில் போதாமையின் காரணமாகத்தான் நாம் பாவத்தில் போய் விழுந்து விடுகிறோம். அன்பானர்களே, நம்மிலே யாருக்கு இந்த தக்வாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பிரியம் வந்து விடுகிறதோ, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய திருமறையில் சூரா ஆராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 96 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், யாரெல்லாம் ஈமான் கொண்டு மட்டுமல்லாது அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா உள்ளச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவளுக்கு நாம் என்ன செய்வோம் தெரியுமா? ல ஃபதஹ்னா, அவளுக்கு நாம் திறப்போம். யாருக்கு? ஈமான் கொண்டு தக்வா உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு ல ஃபதஹ்னா அலைஹிம், அவளுக்கு அவன் திறந்து விடுவோம். எதை திறந்து விடுவோம் தெரியுமா? பரக்காத்தி மினசமாய் உள்ளரும், வானம் பூமியிலே என்னென்ன பரக்காத்துகள் இருக்கிறோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கள் காலு கீழே கொட்டி விடுவோம். அதாவது அத்தனை பரக்கத்துகளையும் நாம் கொண்டு வந்து கொட்டி விடுவோம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அப்போ பரக்கத்திற்கான 8வது அம்சம், நாம் தக்வாவுடைய வாழ்க்கை பயபக்தியுடைய வாழ்க்கையை வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆக அருமையானவர்களே, இந்த 8 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையின் பரக்கத்திற்கான செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகள் என்று நமக்கு இஸ்லாம் மார்க்கம் கற்றுத்தருகிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த புரிதல்மிக்க தக்வாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்துடுவானாக. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நெருக்கடிகள் உண்டோ அத்துணைகளையும் அல்லாஹ் விரைவாக நீக்கி தருவானாக. இருக்கக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்து அந்த கஷ்டங்களை நம்மை விட்டு சீக்கிரம் வெளியாக்குவானாக. அல்லாஹ் நமக்கு எதை தருகிறானோ அதை நிறைந்த அருளையும் பரக்கத்தையும் தருவானாக. நம்முடைய வாழ்க்கையை வசந்தமானதாக பரக்கத்தான வாழ்க்கையை ஆக்கிடுவாங்க என்ற உயர்ந்த பிரார்த்தனை முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆখিরাতি ஹசனா வ கினா அஸாபன்னார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஐன் வஜஅல்னா லில் முத்தக்கின இமாமா. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஅ வ அரினல் பாத்தில வர்ஸுக்னா இஜ்தினாப. வாஹித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.